இந்த பல தடவை பத்திரிக்கையாளங்க நாங்கள் டிவி செஞ்சால் கூட பத்திரிக்கை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நான் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன் தெரியுமா? கட்சி என்பது உங்களோட அடையாளத்துக்காக, சேவைக்காக, அரசியல் சேவை மூலமாக நீங்கள் அடையாளம் படுத்திக் கொள்ள வேண்டும். யாரும் இங்கே சம்பாதிக்க வராதுங்க. அரசியல் 3 நேரம் அல்ல. உங்களுக்கு 4 பேர் போகிறா வணக்கம் சொல்லணும். அது மக்கள் சேவையாக இருக்க வேண்டும். அதனால அது பகுதி நேரமாக இருக்கலாம், அது முழு நேரமாக எடுத்துட்டு இங்கே சம்பாதிக்கலாம், போய் அங்கே அது மூலமாக குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் முதல்ல அரசியல் என்பது இன்றைக்கு பகுதி நேர வேலையாகத்தான் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் அண்ணா அவர்கள் 68 கேட்டாங்க பத்திரிகையாளர் மாதிரி ஆயிட்டு. என்ன கேட்டார் தெரியுமா? அண்ணா அவர்களே உங்களுக்கு எந்த மாதிரி தொண்டர்கள் வேண்டும் என்று கேட்டார். அவர் சொன்னார், அரசியல் ஆதாயம் பார்க்காதவர்களும், அரசியல் ஆதாயம் என்ன லஞ்சமாதவன், அரசியல் ஆதாயம் பார்க்காதவர்களும், அரசியலை தொழிலாக கொள்ளாதவர்களும், அதே தொழில் கொள்ளாதவர்களும் அத்தகைய தொழிலை நான் எதிர்பார்க்கிறேன் அண்ணா சொன்னார். சொன்னவர் நல்லவர், தொடர்ந்தவர் வேறு மாதிரி. ஆக இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியலுக்கு வந்தால் வாழ்க்கை தரம் உயரும், எப்படி சம்பாதித்தாலும் பரவாயில்லை, அந்த கொள்கை பின்பற்றியவர்கள் பின்னாடி வந்துட்டாங்க. ஆக அந்த நாங்கள் எப்படி இல்லை, நாங்கள் சொல்லவே சொல்கிறோம், அரசியல் எதுக்குப்பா, 5000 கோடி பேங்க்கில் வச்சுருப்பான், கண்டுக்க மாட்டான். ஆனால் தெரு வழியாக போனீங்கன்னா அரசியல் இப்போ நாங்கள் சேவை செய்கிறோம், 4 பேர் கும்பிடுவோம். அதுக்கு தான் நீங்கள் அரசியலுக்கு வரணும். அந்த அடிப்படையை சொல்லி சொல்லி நாங்கள் வந்தோம். அது மட்டும் இல்லை, இந்திய ஜனநாயக கட்சியில் ஒரு தொண்டனாகவோ தலைவனாகவோ தொடர்வது எளிது. காரணம் என்றால் கண்டதுக்கெல்லாம் சென்று தெருவில் நிற்க மாட்டோம். புரியுங்க? இதெல்லாம் அன்னைக்கு சொல்ல முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கல. கண்டதுக்கெல்லாம் தெருவில் போய் நிற்க மாட்டோம், மக்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டோம். வேற வழியே இல்லைன்னா அந்த நேரத்தில் நாங்கள் செய்யும் மொழிய இது தொண்டர்களுக்கு. அதான் எங்கள் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருப்பதற்கும் தலைவராக இருப்பதற்கும் மிக எளிது. ஏன்னா நாங்கள் சிரமப்படுத்த மாட்டோம். கொள்கையை பார்த்துக்கோ, மக்களோட நல்லவனாக இருந்துக்கோ, எதிர்காலத்தில் மக்கள் எதுவும் எதிர்பார்க்காத உன்னுடைய தொழில், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய வருமானம் நேர்மை, அந்த அடிப்படையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால என் கொள்கையெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் தவிர்க்கப்பட வேண்டும், லஞ்ச ஊழல் தவிர்க்கப்பட வேண்டும், பெண்களுக்கு சமூக கொடுக்கப்பட வேண்டும், டாஸ்மாக் மூடப்பட வேண்டும், இந்த மாதிரி ஊழல் தடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி நல்ல கொள்கையோடு பண்ணிட்டு எங்களுக்கு அதுக்கு வேற வாரி போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயும் பட்ஜெட் சாதாரண ஒரு பட்ஜெட். அது முதல்ல பார்த்தீங்கன்னா அது வேளாண் பட்ஜெட்டில் செய்து விட்டோம் என்றோ அதுக்கான நிதி ஒதுக்கி விட்டோம் என்றோ இல்லை. உங்களுக்கு தான் நீ டேட்டுவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெறும் சட்டியில் மொண்டு கொடுக்குற மாதிரி. இப்போ வருமானம் எங்கே இருக்குது? 10 லட்சம் கோடி வரதில் 13% 9% கடனுக்கு திருப்பி கொடுக்கணும், 13% வட்டி கொடுக்கணும். அதே மாதிரி சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்பள அளவு, ஓய்வூதிய அளவு போட்டிங்கன்னா இவங்களை செயல்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த நேரத்தில் இவங்க போய் PM ஸ்ரீ ஒரு ஃபண்டு 2000 லட்சம் கோடி அவங்களோட வம்படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிறாங்க. இவங்க சொல்கிற இந்திய கூட்டணிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மாறுபட்ட இதாக இருக்கிறாங்க. பிஜேபி ஆளாத மாநிலங்கள் தானே, அவங்க பயன்படுத்தி வாங்கிட்டு இருக்காங்க. இது யாருடைய காஸ்ட்ல நீங்கள் இதை பண்ணுறீங்க? என்னுடைய மாணவன் பாதிக்கப்பட்டான். இது சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் மனசாட்சியோட சொல்லணும், எத்தனை MLA, எத்தனை MP, எத்தனை மந்திரி, எத்தனை முதலமைச்சர்காரங்க யாராவது 2 மணி தொழிலில் பண்ணுறாங்களா? இது யோசிக்கிறதெல்லாம் பத்திரிக்கையாளர் கொண்டு போகணும். தனக்குன்னு ஒரு நீதி, மற்றவங்களும் ஒரு நீதி. இன்னைக்கு ஏழை விவசாயி மாத சம்பளம் வாங்குற, கட்டுப்படி கட்டாத ரிக்ஷா ஓட்டுறவன் அவர் 2 மணி படிக்கணுமா? நான்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஹிந்தி படிக்காதனால நான் பாராண்டுக்கு போகிறது. சின்ன குழந்தைங்க களிமண் மாதிரி, அதை நீ பிள்ளையாராகவும் பிடிக்கலாம், வரங்காவும் பிடிச்சி உட்கார வச்சுக்கலாம்.
அந்த குழந்தை என்னைக்கு நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. நீங்க ஏன் இதை செய்யறீங்க? இவங்களுக்கு மைய அரசை எதிர்ப்பதே கொள்கை. அதன் மூலமாக என் மேல் வெளிச்சம் படும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எதுக்கிறது யாரு? நீங்க ஒரு தான் கேட்கறேன். போட்டோ எடுக்க வந்திருக்கீங்க, நீ என்ன உட்காருது, நான் என்ன எடுக்கிறதுன்னா ஒரு அப்சர் தான். ஆக ஒரு பிரச்சனையில மக்களுக்கு எது தேவை, எந்த வருமானம் எங்கிருந்து வருகிறது, அது யாருக்கு போகிறது, தமிழ்நாட்டு எளிய வேலை மக்களுக்கு போகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள டிவியில் எல்லாமே புட்டு புட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் எல்லா மொழியும் இருக்கு. இவங்க பிள்ளைகள்லாம் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. இவங்க நடத்துகிற பள்ளிகள்லாம் சிபிஎஸ்சியில் இருக்கு. ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஆமாம் சிபிஎஸ்சி நடத்துறது உண்மைதான், ஆனால் சிலபஸ் ஆக மாட்டாங்க. ஏன் விட்டுருங்க, சிபிஎஸ்சி பேர் ஸ்டேட் போர்டு கொண்டு வாங்க. ஆனால் தனக்குன்னு வரும் ஒன்று, மற்றவங்களுக்கு வரும்போது இன்னமும் வரும்போது இதெல்லாம் மக்கள் நீங்கள் யோசிக்கணுங்க. நீங்கள் நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா ஒரு ஆள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் தான் பேசுறீங்கன்னா 4 லட்சம் பேர்கிட்ட பேசுகிறேன் டிவிக்காரங்க. அதாவது கேட்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க விடுங்க. உங்கள் பிள்ளை எங்கே சார் படிக்கிறான், வேறு எங்கே சார் படிக்கிறான், உங்கள் வெளிநாட்டில் ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கிறான், ஒருத்தர் ஃப்ரெஞ்சு படிக்கிறான். யாருக்கு? தமிழ்நாட்டு மக்கள் தானே ஏமாத்துவேன். படிக்கிறது பிரச்சனையே கிடையாது. எந்த பையன் வந்திருக்கு. அதே மாதிரி நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ்காரன். கவர்மெண்ட் இருக்கிறது காங்கிரஸோட இருக்கிறாங்க. நீட் நாங்கள் பல்கலைக்கழகம் நடத்துகிறோம், மருத்துவக் கல்லூரி நடத்துகிறோம், இன்ஜினியரிங் நடத்துகிறோம், எல்லாம் நடத்துகிறோம். ஆனால் நான் சொல்றதுதான் உண்மையா இருக்கும். சில செயல்பாட்டில் இருக்கிறோம். நான் இங்கே எங்களுக்கு நீட்டுக்கு வந்த பிற்பாடு எங்களால் மாணவர் சேர்க்கை நியாயமாகவும் முறையாகவும் நடத்த முடிகிறது. இந்த 3 மொழி கொள்கை இருக்கு இல்லையா? 3 மொழி கொள்கை இருக்குல்ல, 3 மொழி கொள்கையில இப்போ 2 மொழி தான் இவங்க ஒத்துக்கிறாங்க, 3வது மொழி வானாங்கிறாங்க. நீங்க 3வது மொழி வானாங்கிறது மைய அரசு சொல்லும்போது ஹிந்தி படிக்கணும்னு சொல்லவே இல்லை, சமஸ்கிருதம் படிக்கணும்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு இருக்கிற அச்ச உணர்வு 3வது மொழி கொடுத்தாக்க தமிழ்நாட்டுக்காரங்க ஹிந்தி எடுத்துருவானோ அப்படி பயம் உங்களுக்கு. நீங்க இருக்கிற 12 மொழிகள்ல ஏதாவது ஒரு மொழி எடுன்னு தான் சொல்றாங்க. புரியுதா? 2 மொழி 3 மொழி ஒரு மைய அரசு எந்த பள்ளியில் படித்தாலும் தமிழ்நாடோ ஆந்திராவோ எந்த பள்ளியோ நீ 3 மொழி படிங்க தம்பி, ஏன்னா 2 உங்களுக்கு இருக்கு. இன்னொரு மொழி இந்தியாவுக்கு ஏதாவது மொழி படிச்சீங்கன்னா நாளைக்கு எல்லா அவசரத்துக்கு நீங்கள் எங்கே போக வேண்டியிருக்கோம், கேரளா போக வேண்டியிருக்கோம், ஆந்திரா போக வேண்டியிருக்கோம், கர்நாடகா போக வேண்டியிருக்கோம். எடுத்துக்க, சின்ன வயசு தானே படிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நினைக்கிறாங்க ஹிந்தி இன்னும் இல்லாத ஹிந்தியை, வருத்தப்படப்படாத ஹிந்தியை நீங்கள் ஹிந்தி வருதான்னு சொல்லி அதனால் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் பண்ணுறீங்க. நியாயமாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.